ஐயோ அத்தை, முழுசா சொன்னா சிரிச்சு சிரிச்சு உங்களுக்கு வயரே வலிச்சிருத்த. ஐயோ போது மருமகளே போது, நீ இவ்வளவு சொன்னதே எனக்கு சிரிப்பு அடக்க முடியல மருமகளே. என்னது இது, மருமகளும் மாமியாரும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, 2 நாள் இந்த வீட்டுக்கு நான் வரலன்னொன்னே இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க போல. இது நமக்கு நல்லது இல்லையா? ஐயோ மருமகளே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுமா. வேணாத்த, 11 மணி ஆச்சுல, நான் உங்களுக்கு டீ போட்டு பச்சி போட்டு கொண்டு வரட்டுமா? வேணாம் வேணாம், இப்பதானே எனக்கு ரோஸ் மில்க் போட்டு கொடுத்த, அதுவே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு மருமகளே, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு டீ வேணாம் காஃபி வேணாம். உங்களுக்கு வேணான்னா என்னம்மா, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. சூடா பச்சி இருந்தாலும் நல்லா இருக்கும். வா நாத்து வா, நீ 10 மணிக்கே வருவேன்னு எதிர்பார்த்தேன், 11 மணி ஆயிருச்சு. உங்களுக்கு என்ன மதனி, வீட்ல உங்களுக்கு கூட மாட வெத்தாசு செய்யறதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. என் மாமியார் என்ன எங்க அம்மா மாதிரியா? எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யறது இல்ல. அட போடி, நான் மட்டும் இவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணனா? நான் நாட்டில் இங்கே தான் இருக்கேன், அவ தான் எனக்கு சாப்பாடு தண்ணி ஜூஸ்ன்னு எல்லாம் கொண்டு வந்து தர்றா. வேலை செய்யறதுக்கு உனக்கேண்டி கறி வலிக்குது? ஏம்மா, என்னம்மா நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க? சரி வா நாத்து, முதல்ல வந்து உட்காரு. இது எங்க வீடு, நான் உட்காருவேன் இல்ல பாய விரிச்சு படுப்பேன். அதை கேட்க நீங்க யாரு? அடியே, வந்தது வராதம்மா ஏன்டி உன் அண்ணிக்கிட்ட இப்படி கோச்சிக்கிற? இப்படிலாம் பேசாத பத்துக்க, அவ எவ்வளவு நல்ல குணம் தெரியுமா? என்னம்மா நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட கோவப்படுற? ஐயோ அத்தை சும்மா இருங்கத்த, நாத்து நம்ம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கா. அவகிட்ட கோவப்பட்டீங்கன்னா அவ என்ன செய்வா பாவம். இரு நாத்து. போங்க, போய் டீ வச்சு பச்சி சொச்சி எல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க போங்க. சரி நாத்து, இரு நான் கொண்டு வரேன். இங்க பாருடி, அதெல்லாம் அவ செய்ய மாட்டா. அவ இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு தவிச்சு போயிருக்கா, இப்பதான் எனக்கு ஜூஸ் கொடுத்தா. அப்போ வீட்டுக்கு வந்து எனக்கு டீ காஃபி எதுவும் கிடையாதா? நீ தானே சொன்ன நாத்து இது உன் வீடு மாதிரின்னு. ஆமா ஆமா, உன் வீடு மாதிரி நல்லா நீயே போய் காஃபி டீ எல்லாம் போட்டு குடிச்சுக்கோ போ. அத்தை அவ என்ன செய்வா பாவம், நான் அவளுக்கு போட்டு கொடுக்குறேத்த. நீ சும்மா மருமகளே, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு செம காமெடியா இருந்துச்சு. அவ கிடக்குறா வேணா டீ வச்சு குடிப்பா. இதுக்கு முன்னாடிலாம் அவ தானே இந்த வீட்டுல டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தா. இப்போ நீ வந்தா அவளுக்கு நீ வச்சு கொடுக்கணுமா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவளுக்கு வேணும்னு அவளே போட்டு குடிச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு. ஐயோ, அந்த காமெடியை கேட்கணும் போல எனக்கு இருக்கு மருமகளே. நீ சொல்ல சொல்ல என் காதுல தேன் வந்து பயிற மாதிரி இருக்கு. ஓஹோ, எங்க அம்மைக்கு நான் பேசுறது கடுப்பா இருக்கு, எங்க மதனிகாரி பேசுறது காதுல தேன் வந்து பைதா தேனு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உருண்டு பிறண்டு, ஐயோ நீங்க சிரிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டாங்க சிரிச்சுட்டாங்க. இப்படி போகுதா கதை? நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். சரிதா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி மருமகளே, போ ரெஸ்ட் எடு. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சேரும் ஒரு போர்வைக்குள் இரு தூகம். ஓஹோ, ஜாலியா பாட்டா பாடுறீங்க பாட்டு. உங்களை பெரிய பாடா பட வைக்கிறேன் பாருங்க. எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். ஐயோ நாத்து, நான் ஏதோ பொழுதுபோக்குக்கு பாடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ அதை நீ கேட்டுட்டியா? அண்ணி, நீங்க எவ்வளவு அழகா பாடுறீங்க. அதோட அருமை என்ன தவிர வேற யாருக்கு தெரியுது? இரு நாத்து இரு. இருந்து தாண்டி உன் குடியை கெடுக்க போறேன். இப்ப பாரு நான் யாருன்னு. ஐயோ அண்ணி, நீங்க இவ்வளவு அழகா பாடுறீங்களா, பேசாம பாட்டு போட்டிக்கே போகலாம் தெரியுமா? சே நாத்து, நான் ஏதோ சும்மா கத்திட்டு இருக்கேன், அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிறேன். அண்ணி, உண்மையில நீங்க அழகா பாடுறீங்க. ஆனா என்ன, உங்க அருமை எனக்கு தெரியற மாதிரி இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு தெரியல. என்ன சொல்ற நாத்து? மத்தவங்கன்னா யார சொல்ற? வேற யார சொல்றேன்? ஒரு மகளா இருந்துகிட்டு நான் இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இல்ல, அதான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். நாத்து யார பத்தி பேசுறா? இந்த வீட்டுல நான் பாடுறது யாரு குறை சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி நாம தெரிஞ்சுப்போம். நாத்து இப்படிதான் நான் ஜாலியா டெய்லி சோபால படுத்து எனக்கு வாய்க்கு வந்ததை பாடிட்டு இருப்பேன். இதை யாரு நாத்து கிண்டல் பண்றது? அண்ணி, வேற யாரு? அதான் சொன்னேனே, மகளா இருந்துகிட்டு இப்படி சொல்லக்கூடாதுன்னு. அப்ப யாருக்கு நான் மக? எங்க அம்மா தான். உங்களை குறை சொல்றது எங்க அம்மா தான் அண்ணி. சாச்சா இருக்காது நாத்து, இருக்காது. என் அத்தை நேத்து கூட நான் பாடுறது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. இவங்க நம்புற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே. சரி, எப்பவாவது நீங்க பாடும்போது அம்மா கிட்ட நின்னு கேட்டிருக்காங்களா? இல்ல, சரியா கேட்டதே இல்ல. ஆமா நீ கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பாடுறது சுவர்ல நகத்தை வச்சு பராண்டுற மாதிரி இருக்கான். அப்புறம் காது பக்கத்துல ஈ வந்து உயின்னு கத்துற மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்ல, கழுத கால் 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 கால்னு கணக்கிற மாதிரி இருக்கா நீ. என்ன சொல்ற நாத்து? இப்படி இல்லாம உங்க அம்மா சொன்னாங்க? இது மட்டும் இல்ல நீ, அதுவும் இல்லாம நீங்க ஒட்டகச்சிவிங்க மாதிரி இருக்கீங்க. உங்க குடும்பமே பாலைவன குடும்பம்னு சொன்னாங்க நீ. நாத்து நாத்து, ஒழுங்கா உங்க அம்மா சொன்னதெல்லாம் முழுசா சொல்லிட்டு போயிரு. வேண்டாம் நீ, எல்லாத்தையும் சொன்னா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க. அது இல்லாம அம்மா கிட்ட அடிப்படி சண்டை போட்டாலும் போட்டுருவீங்க. இப்ப சொன்னதுக்கு மட்டும் நான் சும்மா விடுவேன் பாத்தியா உங்க அம்மாவை?
ஐயோ அண்ணி, அம்மாவை கைகி நீட்டிடாதீங்க, பாவம் அவங்க பெரியவங்க ஆச்சே. பெரியவங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசலாமா? நீ போ நாத்து, நான் பாத்துக்கிறத. எப்பாடா, ஒரு பக்கம் வட்டி வச்சாச்சு, இன்னொரு பக்கமும் கொளுத்தி போட்டாதானே சும்மா தக்க 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 தக்கன்னு எரியும். வேர் இஸ் மை மம்மி? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஆஹா, என்ன இசை, என்ன இசை! திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அம்மா, நீ பாடுறத கேட்கும்போது அப்படியே காதுல தேன் வந்து பாயுதுமா, தேன் வந்து பாயுது. ஆமாட்டி, நான் பாடுறது அழகா இருக்குல்ல? நீ பெத்த பொண்ணுங்கிறதுனால எனக்கு அழகா தெரியுது, மத்தவங்களுக்கு இது கரு கரு கருன்னு காட்டேரி கத்துற மாதிரில இருக்கு. என்னடி சொல்ற? யாருக்கு நான் அழகா பாடுறது காட்டேரி கத்துற மாதிரி இருக்கு? அட போமா, நீ சொன்னா நம்பவா போற, நான் போயிட்டு வரேன். இருடி இரு, யார் அப்படி சொன்னான்னு மட்டும் சொல்லிட்டு போடி. வேற யாரு? நீ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாக்குற உன் மருமக தான். என்னடி சொன்னா என்ன பத்தி? டெய்லி நீ சாமி பாட்டுங்கிற பேர்ல சாமி வீட்டுக்குள்ள வர விடாம விரட்டு விரட்டுன்னு விரட்டுற மாதிரி கத்துறியாமா. ஓ, அப்படி சொல்றாளா அவ? அது மட்டும் இல்லாம உனக்கு உண்மையான பக்தியே கிடையாதான், சும்மா சாமி பாட்டை பாடி சீன் போட்டுறியாமா, சீனு. நான் எவ்வளவு பெரிய முருக பக்தன்னு தெரியாம என் பக்தி மேலே அவ சந்தேகப்படுறாளா? அது மட்டும் இல்லம்மா, நீ பாடுறத கேட்டா அவளுக்கு சாமி பாட்டு மாதிரி இல்லையா, பேய் பாட்டு பாடுற மாதிரி இருக்கான். என்ன பத்தி என்ன பேசியிருந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன். ஆனா என் முருகரை பத்தி அவ பேய் பாட்டுன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு நடக்கிறதே வேற. சரிம்மா, நான் வர்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மருமக தானே கையையே நீட்டிடாத. அடியே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருடி, நான் கையை மட்டும் இல்லாட்டி காலையும் சேர்த்து நீட்டுவேன். அதானே எனக்கு வேணும். ஏன் பாட்டா சரியில்லைன்னா இப்ப நான் பாடுறேன்டி பாட்டு. அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பாலிலவ கேட்டு. ஆவணி மாதையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பாடட்டுமா பாடட்டுமா பாடட்டுமா. ஏன்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் முன்னாடியே வந்து பாட்டு படிக்கிட்டு இருப்ப? நீங்க மட்டும் பாட்டு பாடலாம், நான் பாடினா அது தப்பா? ஆள் உயரமா இருந்தா கொஞ்சம் குனிடி. புரிஞ்சுட்டேன். இப்ப என்ன செஞ்சிருவீங்க? என்னத்த அடிக்கிறீங்க? ஆமாட்டி, ஆமா. ஓஹோ, நீங்க அடிச்சா நான் சும்மா இருப்பேனா? அப்படி என்னடி செஞ்சிருவ? நீங்க அடிச்சீங்கன்னா என் கை புளியங்க பறிக்க நினைச்சீங்களா? ஐயோ அண்ணி, என்னது இது? ஐயோ ஐயோ ஐயோ, கையை திருக்கிருவேன்டி. கையை விட்டுருங்க, அப்புறம் நடக்கதே வேற. அப்படிதாண்டி திருக்குவேன். ஐயோ, கழுத்தை விட்டுறி, கழுத்தை விட்டுறி. கழுத்தை அப்படி தூக்கிடுவேன் பாத்துக்கங்க. ஆஹா, சண்டை முத்திருச்சுடா, முத்துட்டு முத்துட்டு. கீழே விட்டுறி. ஒரு குத்து குத்துன்னு வச்சுக்கங்களேன், பயத்துல பலூன் காத்து போற மாதிரி புஷ்னு பேர் பாத்துக்கங்க. ஓ அப்படியா? எலும்பு குடு மாதிரி இருந்துகிட்டு இருடி வரேன். ஓ, எலும்பு ஒட்டிச்சு கறி வச்சிடுறேன். எலும்பு ஒட்டிச்சு இன்னைக்கு நான் சூப்பட்டு குடிக்கலையாக என் பேரை மாத்திடுறேன். சபா, சரியான போட்டி. மேல ஏறி சமட்டி போய் சமட்டி பாத்துக்கங்க. நான் மட்டும் உன் மேல ஏறி வச்சுக்கேன். சட்னி இப்படி ஓடி சட்னியா? ஏம்மா ஏம்மா, சண்டை போட்டுக்காதீங்கம்மா. டபிள்யூ மேட்சிங் நடந்துட்டு இருக்கானே, குறுக்க வந்து பேசிட்டு இருக்காத பாத்து. ஐயோ அண்ணி, எங்க அம்மா விட்டுருங்க. இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு பெல்ட்டா எனக்கு பெல்ட்டான்னு தெரியும். அம்மா, அண்ணியை விட்டுருங்கம்மா. அவ எலும்பு இன்னைக்கு சூப்பட்டு குடிச்சு உனக்கு கொஞ்சம் சூப்பு தரம்டி. சபா, சரியான போட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சண்டைக்கு யாரு காரணம்னே தெரியல. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.